அறிவுகள் உருவானது ஆன்மீகத்திலிருந்து தான். ஏன் அப்படின்னா, மனிதர்கள் உருவான உடனே அறிவியல்ன்றது ஒரு 1000 வருஷத்துலேருந்து உருவானது தான் அறிவியல். ஆனால் அதற்கு முன்னாடியே இன்றைக்கி நாள்கள் வகுத்து இருக்குது. ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வேழன், வெள்ளின்னு நாள்களை வகுத்து கொடுத்துக்குது. அப்போது இந்த அறிவியலை காட்டி கொடுத்தது ஆன்மீகம்தான். ஏன் ஆன்மீகம் காட்டி கொடுத்ததுன்னா, அன்றைக்கி ஞானிகளுக்கு தனிப்பட்ட திறமைகள் இருந்தது. அந்த திறமையால் அவன் இந்த உடலை இங்கே விட்டு ஆன்மா போய் எல்லா கிரகங்களையும் ஆராய்ஞ்சி அதனுடைய நிலைகள், அதனுடைய குணங்கள் எல்லாத்தையும் வானசாஸ்திரம் அப்படின்ற முறையில் எழுதணும். அதில் தான் அந்த நாள்கள்லாம் குறிப்பிட்டது. அது இன்றைக்கி செவ்வாய் கிரகம் எப்படி இருக்குது, சிகப்பாக இருக்குது அப்படின்றத பத்திரிகையில் இப்போ போட்டு காட்டுறான். ஆனால் அன்றைக்கே அவன் சிகப்புன்னு சொல்லிட்டான். அப்போது அறிவியலுக்கு உதவுனது ஆன்மீகமே. ஆன்மீகம்தான் அதுக்கு அடிப்படையாச்சு. இன்றைக்கி வெள்ளியிலேருந்து ஒரு சத்தம், ஓம்ன்ற ஒரு சப்தம் வருது. இதை ஆதியிலேயே ஞானிகள் சொல்லிட்டான். அறிவியல் இன்றைக்கி தான் கண்டுபிடிக்குது. அறிவியல்ன்றது ஒரு அளவுக்கு உட்பட்டது, ஆன்மீகம்ன்றது அளவு கடந்தது. அதனால் ஆன்மீகத்திலேருந்து தான் அறிவியலே இன்றைக்கி ஆராய்ச்சியே நடந்துன்னு இருக்குது. அதனால் ஆன்மீகம் ரொம்ப முக்கியமானது மனித குலத்துக்கு. மனிதன் 3 அறிவோடு வாழறான். தாயினுடைய கர்ப்பத்திலேருந்து தன்னுடைய பலத்தை கொண்டு சக்தியாக வந்து வெளியே விடுறான். அதுக்கப்புறம் அவன் ஜீவனாக வளர்றான். அப்புறம் மனம் வந்த உடனே மனுஷன் ஆயிடுறான். மனம் போன உடனே பிணமாக மாறி போகிறான் அப்படின்னு சொன்னேன். 3 அறிவுன்னு சொன்னேன். அப்போது இந்த மனிதனுடைய நிலை என்ன ஆகுதுன்னா, இந்த 3க்குள்ளவே திரும்பி 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 வாழறோம். அப்போ மனம் போனால் பிணம். அப்போ அந்த பிணத்துக்கு இப்போ என்ன பண்ணுறான், பாடின்னுட்டான். ஏன்னா பாடின்னா ஏக்கம் இல்லை. அப்போது இதை ஏற்கிறது இந்த உடல் இல்லை அப்படின்றதை உணர்றதில்லை யாரும் இருக்கிறவன். உள்ளகிற பொருள் தான் இயக்குது அப்படின்னு இவனுங்களுக்கு நினைக்க தெரியல. அதனால் இந்த உடல் தான் நான் சுற்றுறான். ஆனால் இந்த உடல் ஊர்ந்த உடனே இது விழுந்து போச்சு, இது ஏன் ஏங்கலை அப்படின்னு வருத்தப்படுறான். அப்போ அதுக்கு ஒரு பேர் வைக்கிறான், பாடி. எப்போ எடுக்கிறீங்க பாடி, எப்போ அடக்கம் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அஞ்ஞானிகளுக்கு அது ஒரு பழக்கமாக வச்சுக்கினாங்க. அதனால் அதை பாடின்ட்டாங்க. உள்ளே இருக்கிற வரைக்கும் மனுஷன், ஏன்னா மனம் இருந்தது, செயல் இருந்தது. செயல் போச்சு, மனம் போச்சு, செயல் போச்சு, அது பணமாயிடுச்சு. அதனால் அதை பணம்னு மாற்றிக்கினாங்க. ஒரு சாகு வீட்டுக்கு போனீங்கன்னா அந்த இறந்த பாடியிலேருந்து காற்று அந்த உடல், அதுதான் அவ்வை ரொம்ப அழகாக சொல்லும். மயிர்கால் முழுதும் மாய்கின்ற வாய்வை உயிர்ப்பின்றி உள்ளேவை. அப்போது இந்த மயிர் ரோம துவார வழியெல்லாம் காற்று வெளியே வருது. அப்போது 9 காற்றுகள் உயிர் பிரியும் போது போயிடுச்சு. ஒரு காற்று உள்ளே வேகுது. அந்த காற்றுக்கு பேர் அர்ஜுனன், பார்த்திபன், காண்டிபன் அப்படின்னு அதுக்கு பல பேர்கள். அது என்ன பண்ணும் அப்படின்னா, அதை வீங்க செய்து அதை வெடிக்க வச்சு தான் அது வெளியே போகும். அப்போது அதுலேருந்து வர அந்த வெப்பு நீரை நம்மெல்லாம் தொட்டுக்கிறோம். தொட்டுக்கும் போது அதில் கிருமி நாசி இருக்குது. அந்த கிருமி இருக்குது, அதனால் வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா அப்படின்னு சொல்கிறது முறை. ஆனால் தொட்டதால் தீட்டுன்றதே ஒன்று கிடையாது. ஏன்னா அம்மா வயிற்றுலேருந்து தீட்டு போயிருந்ததுன்னா நீங்களும் இல்லை, நானும் இல்லை. 10 மாதம் ஒவ்வொரு தாய்க்கும் தீட்டு நின்னதால தான் ஒவ்வொரு உடலும் இருக்குது. அதுதான் மந்திரம் சொல்லுது, அதுதான் ஜபம் வந்து, அதுதான் ஞானி ஆகுது, அதுதான் ஞானி ஆகுது. அப்போது முழுமையான 10 மாத தீட்டு தான் ஒரு மனிதன். இது இறந்ததுக்கப்புறம் இந்த வெப்ப நீர் வெளியே வரும்போது அதை தொட்டுக்கணும், வீட்டு உள்ளே வராத, குளிச்சுட்டு வா, இதனால் வச்சுது. அதை தீட்டுன்னு ஆக்கி வச்சுக்கினாங்க. தவறு அது. இறக்க போகும்போது அவர் இறக்க போகிறவருக்கும் நம்ம இறந்துட போகிறோம்னு தெரியும், அவரை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அவர் இறந்துடுவாருன்னு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் அவர்கிட்ட போய் மகாபாரதம் படிப்பாங்க, அவர்கிட்ட போய் ராமாயணம் படிப்பாங்க. இது ஏன் படித்தாங்க? இந்த ராமாயணம் படித்தா அவர் உயிர் பெற்று வந்துடுவாரா, மகாபாரதம் படித்தா உயிர் பெற்று வந்துடுவாரான்னா இல்லை. அவருடைய நினைவுகள்லாம் மாறி மரண காலத்தில் இறைவன் நினைவு நிற்கணும் அப்படின்றதுக்காக தான் இதெல்லாம் பாட வச்சாங்க. இப்போது இந்த தற்கொலை முயற்சின்றதே அவன் துன்பத்தில் தற்கொலை பண்ணிக்கிறான். எந்தெந்த இதில் பணம் இல்லை தற்கொலை பண்ணிக்கிறான். அவன் மறுபடியும் பிறந்த உடனே அதே தொழிலை செய்ய ஆரம்பிச்சிருவான். ஏன்னா அந்த நினைவு தான் பிறப்பு, அந்த பிறப்பு தான் செயல் தான் துன்பத்துக்கு அடிப்படை. அப்படி இருக்கும்போது அவன் எந்த நினைவில் ஒரு காதல் விஷயத்தில் அவன் மரணம் அடைகிறான்னா அவன் பிறந்த உடனே திருப்பி அதிலேயே செய்வான்.
ஒரு திருட்டு விஷயத்தில் மரணம் அடைகிறான்னா அவன் மரணம் அடைஞ்சோடனே பிறந்த உடனே ஸ்கூல் பசங்க 4 பேர் படிக்கும்போது கூட பக்கத்தில் இருக்கிற பேனா திருடுவான். ஏன்னா இந்த இளமையில் யாருமே சொல்லிக் கொடுக்கல, அவனுக்கு இயற்கையாகவே அது வந்துடுச்சு. அதுக்கு அடிப்படை அவனுடைய மரண காலத்தில் இருந்த நினைவு தானே தவிர துன்பம் விலகவே விலகாது, மேலும் மேலும் துன்பமே வரும். மரணம்ன்றது நீயா மரணிக்கக்கூடாது, அது தவறான செயல். அது இறைவன் உனக்குன்னு சில செயல்களை இந்த உலகத்தில் செய்யறதுக்காக கொடுத்துக்கிறான். அந்த செயல்களை செய்து இயற்கையான மரணம் அடைஞ்சால் அந்த மரணத்தில் துன்பமே கிடையாது. செயற்கையான முறையில் நீ மரணம் அடையும் போது மறுபடியும் 10 முறை பிறந்தாலும் துன்பத்துக்கு தான் நீ ஆளாகுவ. அதனால் இதெல்லாம் விட்டு விலகிட்டு நல்லா உழைக்கணும், நல்லா சம்பாதிக்கணும், அமைதியோடு வாழணும், அடுத்தவனை ஏமாற்றக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு தர்மத்தை செய்யுங்க, மன அமைதியோடு வாழ்வீங்க. இந்த தற்கொலை முயற்சியால் ஒரு பயனும், உன்னை பெற்றவங்களுக்கும் பயன் இல்லை, உனக்கும் பயன் இல்லை. நீ பிறந்ததுக்கு இந்த உலகத்தில் வாழ்ந்ததுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தத்தோடு வாழணுன்னா நீ அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தீன்னா நல்லா இருக்கலாம். அது மரணம் வரும்போது வரட்டும், இயற்கையாக வரட்டும், நீயா அதை தேடி போகாத. அதுதான் என்னுடைய அறிவுரை. யார் ஒருத்தருக்கும் விரக்தி அடையும் போது தான் இறைவனை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஞானத்தை தேடுறான், விரக்தி அடையும் போது தான் ஒரு குருவை தேடுறான். விரக்தின்னு ஒன்று இல்லைன்னா ஞானத்துக்கு வரமாட்டான், அவன் வாழற வாழ்க்கையை சொகுசுன்னு வாழ்வான். ஆனால் அந்த விரக்தின்றது தான் மனசுக்குள்ளே வச்சுக்கக்கூடாது, வச்சுக்கினா அது மேலும் மேலும் துன்பத்தை தான் கொடுக்கும். அந்த விரக்தி ஏதாவது ஒரு பொருள் மேலே பயன்படுத்தணும். ஒரு 2 நண்பர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 நண்பருக்கு, ஒரு நண்பருக்கு ஏதோ ஒரு கஷ்டம் அவர் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறாரு. அது அடுத்தவர்கிட்ட சொல்லலைன்னா மனம் அழுத்தமாகி நோயாகவே மாறிடும். அப்போது அவர் என்ன பண்ணணும், அவருடைய நண்பர்கிட்ட அப்பா எனக்கு இப்படி கஷ்டம் இருக்குது, இப்படிப்பட்ட துன்பம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் மனத்தில் இருந்த அந்த துன்பம் வெளியேறும், ஃப்ரீயாக இருப்பார். எதையுமே அடுத்தவங்கக்கிட்ட சொல்லி வாழ்ந்தால் அது பயன் கிடாது. ஆனால் அடுத்தவங்ககிட்ட சொல்லாமல் உன் மனசுக்குள்ளே இதை சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வச்சு வாழும்போது இதில் வர்றது தான் ஹார்ட் அட்டாக்கு, மார்வலி, இதெல்லாம் வந்து துன்பத்துக்கு ஆளாவீங்க. அதனால் மற்றவங்கக்கிட்ட பரிமாறிக்குங்க. உன்னுடைய எல்லாருக்கிட்டும் போய் எல்லா விஷயத்தையும் சொல்ல முடியாது, சொல்ல முடிஞ்சவங்கக்கிட்ட சொல்லி பரிமாறி மனசை தூய்மையாக வச்சுக்கோங்க, லேசாக வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே தேவையற்ற எண்ணங்களை போட்டு அழுத்தி மனம் வெயிட் ஆகும்போது அது மரணத்துக்கு வழிவகுத்துரும். அதனால் அதெல்லாம் விட்டு விலகி இறைவனோடு கலந்து வாழுங்க, இறைவனை வழிபடுங்க, வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும். கௌதம புத்தர் பயணம் பண்ணுறாருன்னு தெரிஞ்ச உடனே அந்த இடைவழியில் இருந்த ஒரு ஊர் ஜனம், ஒரு கூட்டம் வந்து அவரை வழிமடக்குது. வழிமடக்கி கண்டபடி அவன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறான். பேசும்போது கௌதம் புத்தர் அசையாமல் நிற்கிறார். அவன் வாய் நோக பேசி எல்லாரும் பேச்சு அடங்கி போச்சு. அப்போ கேட்குறாரு, ஐயா நான் போட்டா அப்படின்றார், போடா அப்படின்றாங்க. அப்புறம் அவர் போயிடுறாரு. போயிட்டு ஒரு 2 வாரம் பொறுத்து திருப்பி அந்த வழிக்காக பழைய இடத்துக்கு போகிறதுக்கு வர்றாரு. யாரெல்லாம் திட்டினானோ அவெல்லாம் நின்றுக்குன்னு காலில் விழுறான். ஐயா உங்களுடைய மகிமை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய மரியாதை தெரியாத பேசிட்டோம், உங்களுடைய தெய்வீகம் தெரியாத பேசிட்டோம், எங்களெல்லாம் மன்னிச்சிடுங்க, இந்த பழம் பூவெல்லாம் உங்களுக்காக வாங்கிட்டு வந்துக்கிறோம் அப்படின்னு எல்லா மக்களும் சொல்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், கௌதம் புத்தர், நான் போன முறை போகும்போது நீங்கள் திட்டினீங்க, போன முறை போகும்போது என்னை அடிக்க வந்தீங்க, எதையுமே நான் எடுக்கலை. எதெல்லாம் நீங்கள் பேசுனீங்களோ, எதெல்லாம் நீங்கள் செய்யலாம், அது உங்களுக்கே சொந்தமே தவிர எனக்கு சொந்தம் இல்லை. இன்றைக்கி கொண்டு வந்துக்கிற பொருளும் உங்களுக்கே சொந்தமே தவிர நான் தொட போகிறதும் இல்லை. அதனால் உலகம் எதை பேசினாலும் நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி இந்த கமைண்டு கொடுக்குறவங்கள பற்றிலாம் நான் எடுக்கிறதே இல்லை, அதை ஒரு பெருசாகவே அவங்கள நினைக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு வேலை இல்லாமல் எதையாவது ஒன்று போட்டுக்கினே இருக்கணும். அவ்வளோ பெரிய கௌதம் புத்தரையே இவ்வளோ குறை சொல்லும்போது என்ன சொல்ல மாட்டாங்களா? இது சந்தோஷமாக ஏற்றுக்க வேண்டிய விஷயமாகுது. பரவாயில்ல கொஞ்சமாக சொல்கிறாங்கன்ட்டு. மரத்தை வச்சவனுக்கு தண்ணி ஊற்ற தெரியாதா? எல்லாருக்கும் படியில் இருக்கிற பெருமாள் இருக்கும்போது யோக பயிற்சி எதுக்கு? படியாக இருக்கிற பெருமாள் எங்கே இருக்கிறாரு? வெளியே இருக்கிறாரா, உள்ள இருக்கிறாரா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஒரு கேள்வி கேட்குறோம். மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாத வச்சு பாரு. நீ ஒரு மாமரம் வை, தண்ணி ஊற்றாத என்ன ஆகுதுன்னு பாரு, தானாகவே வளர்ந்துருமான்னு பாரு. நீ தானே வச்ச, வளர்ந்துடுமா பாரு. அது மாதிரி மனுஷனை படைத்தவனுக்கு படைப்பாடியும் உள்ளவே இருக்கிறான். அவன் உள்ளவே இருக்கணும்னா இந்த உடல் நல்லா இருக்கணும். உடல் நல்லா இருக்கணும்னா ஆகாரம் வேணும். ஆகாரம் நல்லா ஜீரணமாகணும்னா யோகம் வேணும். யோகம் இருந்தால் தான் உள்ளே யார் இருக்கிறதுன்னு உன்னால் கண்டுபிடிக்க முடியும். இல்லைன்னா நீ ஆகாரத்தை கொடுத்து பண்ணி மாதிரி பரண்டுக்கு தான் இருக்கணும்.
சும்மா கிடந்த சங்க ஊதி கெடுத்த மாதிரி குடும்ப குட்டின்னு வாழ்கிறவங்கள பிரித்து தேவையில்லாமல் சாமியாராக மாற்றுறது தான் ஆன்மீகமா? ஆன்மீகமே கிடையாது. அது குடும்பத்தை காப்பாற்ற பயந்துக்கணும் ஓடி போகிறவன்னு அர்த்தம். அதுக்கு பேர் ஆன்மீகம் இல்லை. குழந்தை குட்டியை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி தெய்வம் ஓணும்னு நினச்சிருக்கணும். தெய்வம் ஓணுன்னு நினச்சிருக்கணும். கல்யாணம் எதுக்கு? சரி, கல்யாணம் பண்ணிக்கணும், தெய்வத்தோடு சேர்ந்துக்குன்னு குழந்தைங்களுக்காரன். ஏன்னா உன்னுடைய மனைவி உடல்லையும் தெய்வம் இருக்குது, உன்னுடைய பிள்ளைங்க உடல்லையும் தெய்வம் இருக்குது. அதுங்களை வழிபடும் போதே நீ தெய்வ வழிபாடு பண்ண மாதிரி ஆகிடும். அதனால் அதை விட்டுட்டு ஓடி போகிறவன் அவன் நல்ல சம்சாரியே கிடையாது. இத்தனை மதங்கள் கடவுள் செய்ய முடியாத போது மாய உலக வாழ்க்கையில் வாழறவங்க கிட்ட நீங்கள் மட்டும் என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்? ஒன்றும் கண்ணம்பே முடியாது. சொல்ல வேண்டியது தான் மனுஷன். உங்களுடைய தாய் தப்பன் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு தாய் தப்பு இருப்பார். அந்த தாய் தப்பு நீங்கள் பிறந்த பிறகு உங்களுக்கு 1000 அறிவுரை சொல்லியிருப்பார். எந்த அறிவுரையும் நீங்கள் கேட்டிருக்க மாட்டீங்க. எந்த அறிவுரையும் கேட்கும்போது நான் கேட்காத போது நான் சொல்கிறது மட்டும்தான் கேட்க போகிறீங்க. ஆனால் யாரோ ஒருத்தன் கேட்பான், அவனுக்காக நான் சொல்லிங்கிறேன், உனக்காக சொல்லலை. அதை ஆன்மாவுக்கு பரமாத்மா ஜீவாத்மாவுடன் தொடர்புண்டா? உண்டு. ஏன்னா பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் நமக்கு இயக்கமே நடக்குது. அந்த தொடர்பு அறந்து போச்சுன்னா தான் நம்ம பிணமாக மாறி போகிறோம். அதனுடைய இயக்கம் இல்லைன்னா இங்கே ஒரு செயலுமே இருக்காது. அப்போ பரமாத்மாவுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்குது. ஆத்மாவுக்கும் மனசுக்கும் தொடர்பு இருக்குது. மனசுக்கும் ஆத்மாவுக்கும் தொடர்பு இருக்கிறதால தான் உலக செயல்கள் மனம் செய்யுது, ஆத்மா செய்யலை. அதனால் மனத்துக்கும் ஆத்மாவுக்கும் உறவு உண்டு, ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் உறவு உண்டு. இந்த 3 உறவுகள் இருக்கிற வரைக்கும் தான் மனுஷன். இந்த மனம் போச்சுன்னு சொன்னால் அவனுக்கு பேரே மாறி போயிடும், பெணமணி ஆகிடும். அதனால் எல்லாத்துக்கும் ஒரு தொடர்பு உண்டு. இப்போ பிராண காற்று மூக்குக்கும் வயிற்றுக்கும் தான் ஓடினுக்குது. ஆனால் இது மூக்குக்கும் வயிற்றுக்குமா ஓடினுக்குது? 72,000 நாடி நரம்புலையும் ஓடினுக்குது. ஓடலைன்னா அங்கெல்லாம் ரத்தம் போகாது. அப்போது எல்லாத்துக்குமே தொடர்பு இருக்குது. ஆனால் அந்த தொடர்புகளை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அறிகிறவன் தான் யோகி, ஞானி. அறியாதவன் அஞ்ஞானி. மாயை இவற்றை கொண்டு பெரும்பகைகள் மாவை பொருள்கள் இல்லாமல் பயனில்லாமல் இந்த மாய வாழ்க்கையை வாழத்தான் வேண்டுமா? மாயைன்றது எங்கே இருக்குது? வெளி உலகத்தில் மாயைன்றதே இல்லை. மாயைன்றது உன் மனசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த மனசுக்குள்ளே இருக்கிற மாயை வெளியே போட்டின்னா நீ தெளிவானவன் ஆகிடலாம், சுத்தமான வாழ்க்கை வாழலாம். ஆனால் மாயை இருக்குது நீ எப்போ பேசுகிறியோ உனக்குள்ளவே மாயை அடங்கி இருக்குது. அந்த மாயை நீக்கு அதுக்கு தான் சொன்னார், காசிக்கு போனாலும் அகப்பேய், கர்மம் தீராதே அகப்பேய்னா. நீ காசிக்கு போய் 100 வாட்டி முழுவினா கூட உன்னுடைய கர்மம் போவாதுடா. ஏன்னா மனசில் மாயைன்ற பிசாசை வச்சுக்கிறடான்னு. அந்த பிசாசை சுதுக்கி வெளியே போட்டுட்டு போனால் தானே உனக்கு மோட்சம் கிடைக்கணும். அப்போது மாயைன்றது வெளி உலகத்துலேயே இல்லை. வெளி உலகத்தில் இருந்தால் உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனு கோடீஸ்வரனுக்கு இருக்கும், உனக்கு இருக்கிற மாயை இன்னொருத்தனுக்கு இருக்கும். ஆனால் உனக்கு மட்டும் மாயை எப்படி வந்து உன் மனசுக்குள்ளவே இருக்குது, அது செயல் புரியுது. நீ மாயையே நம்பிக்கிற, தெய்வத்தை நம்பு, மாயை வெளியே போயிடும். இவ்வுலக வாழ்க்கையை சும்மா இருந்த வேடிக்கை பார்த்து செல்வது தான் சித்தர்கள் கூறும் சுகமா? அப்படி சும்மா இருந்து வேடிக்கை பார்த்துட்டு அவங்க போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி கடவுள்னு ஒன்று சொல்கிறதுக்கு நீ இருந்திருக்க மாட்டேன். முதல்ல அவங்க சும்மா இல்லாமல் எல்லாத்தையும் தேடி அறிஞ்சு உணர்ந்து தெளிஞ்சு நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை தான் நம்ம செய்துன்னு இருக்கிறோம். அவங்க இல்லைன்னா நமக்கு இது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அதனால் சித்தர்கள் மனிதர்கிட்ட உறவாடலை. ஆனால் தனித்து இருந்து இறைவனுக்கும் மக்களுக்கும் என்ன தொடர்புன்னு ஆராய்ஞ்சு அந்த உண்மைகளை தான் நமக்கு சொல்லி கோயில் குளங்கள்லாம் கட்டி வச்சுக்குது. இந்த கோவிலுக்கு போகிறதால சாமி என்ன கொடுப்பாருன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டார். ஏழை போனாலும் ஏழையாக தான் வரணும், பணக்காரன் போனாலும் பணக்காரனாக தான் வரணும். ஆனால் அங்கே போய் வருவதால் அவனுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு மன நிறைவு. அப்போ மன நிம்மதியோடும் ஒரு மன நிறைவோடு வாழணும்னா கோவில் வேணும். அங்கே சாமி கொடுக்குதா வாங்குதான்ற பிரச்சனையே இல்லை. அதுக்காக சித்தர்கள் கட்டி வச்சான். இல்லைன்னா இவன் காட்டு மிராண்டி போய் மாதிரி ஆகியிருப்பான், ஆதி மனித மாதிரி இருந்திருப்பான். இதெல்லாம் வச்சு தொட்டு தான் மனிதனாகவே வாழ்ந்துன்னுக்கிறான் இன்னி உலகத்தில். ஐயா, நீங்கள் இங்கே சொல்கிற வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக கோவப்பட்டு எல்லா விஷயம் சொல்கிற மாதிரி கமெண்ட்ஸ் போட்டுட்ருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அந்த மாதிரி சொல்கிறத பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் கோவப்படுறேன்னும் போது சந்தோஷப்படுறேன். ஏன்னா ஞானிகளே எல்லாம் ஞானி. யார் கோவப்படாத மனிதன் ஞானியை காட்டுங்க பார்க்கலாம். கடவுளாக இருக்கப்பட்ட சிவபெருமானுக்கே கோபம் வந்து பார்வதி எரிச்சாங்க. கடவுளுக்கு கோபம் வரலாமா? ஏன்? பார்வதி செய்த செயல் சரியில்லை, அதனால் சிவபெருமான் கோவப்பட்டு எரிச்சார். அதே மாதிரி விஸ்வாமித்திரர் இருந்தார். அவருக்கு கோவப்பட்டு பூமியில் இருக்கிற பேயெல்லாம் ஏற்றி விட்டார். பெரிய மகன், அவர் கோவம் வரலாமா? அகஸ்தியருக்கு கோவம் வந்து ராவணங்கிட்ட வீணை வாசித்து பேட்டி போட்டு வீணையெல்லாம் அறுத்துடுறாரு. அப்போ அகஸ்தியருக்கு கோவம் வரலாமா? இவ்வளோ பெரிய மகான்களுக்கெல்லாம் கோவம் வரும்போது சாதாரண மனுஷனை எனக்கு வரக்கூடாதா? இல்லை வந்தால் என்ன அது பெரிய குற்றமா?
அப்படி இல்லை. கேள்விகள் நான் பதில் சொல்கிறத மட்டும் பார்த்து நீங்கள் கோவப்படுறேன்னு நினைக்கிறீங்க. ஆனால் அவன் கேட்ட கேள்வி ஏன் இவருக்கு கோபம் வந்தது, அவன் என்ன கேள்வி கேட்டான்னு சிந்திக்க மாட்டேன்றீங்க. ஒரு பாகமே பார்த்துட்டு நீங்கள் ஆர்குமெண்ட் பண்ணுறீங்க, முடிவை சொல்கிறீங்களே தவிர அதுவே தவறான விஷயம். ஒரு இடத்துல கோவப்படுறேன். இப்போ நேற்று முந்தா நாள் அந்தம்மா பேட்டி கொடுத்தாங்க. 3.5 மணி நேரம் பேட்டி கொடுத்து நான் எங்கேயுமே கோவப்படலை. காரணம் அவங்க கேட்ட கேள்விகள். இப்போ நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் எங்கேயுமே கோவப்படலை. ஏன்னா நீங்கள் கேட்ட கேள்விகள். போன மாதம் ஒருத்தன் கிளாஸில் வந்து உட்காந்துக்கின்னு ஆன்மீகத்தை பற்றி பேசுகிற இடத்துல அக்ரிகல்ச்சரை பற்றி கேட்குறான். சாமி விவசாயம் எப்படி பண்ணணும், எவ்வளோ எது போடணும், எவ்வளோ நாற்று நடணும்ன்ட்டு. இது எங்கே வந்து கேட்கணும்? என்கிட்ட கேட்குற கேள்வியாது. அக்ரிகல்ச்சருக்கு போனால் அவன் சொல்லி கொடுக்க போகிறான், ஒரு புக்கை கையில் கொடுக்க போகிறான், படிச்சுட்டு நீ விவசாயம் பண்ணலாம். கடவுளை பற்றி பேசுகிற இடத்துல வந்து காதலை பற்றி பேசுகிறான். என் பொண்டாட்டி ஓடி போச்சு, நான் போய் இட்டுன்னு வரட்டான்னு. இது கோர்ட்டில் போய் கேட்க வேண்டியது என்கிட்ட. அப்போ நான் கோவப்படுவேனா படமாட்டேனா சொல்லுங்க. ஏன்னா நான் பதில் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கோவப்படுறேன்றீங்க. அவங்க கேள்வி என்ன கேட்டாங்கன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கோவம் வரும், நீங்களே உணருவீங்க. அதனால் இது தெரியாமல் நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்குறது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம் அல்ல. எதையுமே ஒரு விஷயத்தை முழுமையாக பார்த்து நீங்கள் கமெண்ட் கொடுங்க, தவறில்லை, உரிமை உண்டு உங்களுக்கு. ஆனால் ஒரு பாகத்தை பார்த்துட்டு கமெண்ட் கொடுக்குறது நீங்கள் அறியாமையில் இருக்கிறீங்கன்னு தெரியுது. அதுவே தவறான இது. அதை கொஞ்சம் மாற்றிக்குங்க, திருத்திக்குங்க. இந்த மக்கள்கள் வந்து போடணும்னு போடுறாங்களா இல்லை அவங்களுக்கு பொழுது போகணும். சில பேருக்கு எதையாவது ஒன்று போடணும். அதில் என்ன இருக்குது, ஒரு சாப்பாடு செய்து நீங்கள் போட்டுட்டீங்க, சாப்பாடு நல்லா வெந்திருக்குது, குழம்பு வச்சுட்டிங்க, குழம்பும் நல்லா இருக்குது, ஆனால் அதில் இருக்கிற காய் நல்லா இல்லையா, அப்போ சாப்பாடே கண்டன்ற மாதிரி இவங்களுடைய ஆர்குமெண்ட்லாம். அதனால் எதையாவது ஒன்று சொல்லணும், குற்றங்கள் சொல்லணும். அதுக்காக தெரியுற ஒரு குரூப் இருக்குது. சிலது நல்லதை எடுத்துக்கலாம், தீமையை தூக்கி போட்டுடலான்ற குரூப்பும் இருக்குது. நல்லதை எடுத்துக்கிறவங்களுக்கு பயன் தரட்டும், தீமையை தேடுறவங்களுக்கு பயனே தராது, அவங்களே அவங்களுக்கு எடுத்துப்பாங்க. ஏன்னா குறை சொல்லியே எதை பழகிறோமோ அதுவே நம்ம வாழ்க்கையை மாறி போயிடும். அதனால் அடுத்தவங்களை குறை சொல்கிறத முட்டுட்டு நம்மளை நம்ம திருத்திக்க முயற்சி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நன்மையை தரும். பிறரை குறை சொல்கிறதால அதனால் உங்களுக்கு ஒரு நன்மையும் இல்லை, தீமை தான். சொல்லுமா, பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறாங்கன்னு சில பேர் சொல்கிறாங்க. சரி, ஆனால் திருநீரோட மகிமை என்ன? அவங்க பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறவனை மட்டும்தான் பார்த்தவங்களா இருப்பாங்க. அவங்க ஏமாத்தாதவனை பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் ஏமாத்துறவனை மட்டும் பார்த்ததால பட்டை அடித்து ஊரை ஏமாத்துறேன். பட்டை அடித்தவெல்லாம் ஊரை ஏமாத்துறவன் இல்லை, பட்டை அடிக்காதவெல்லாம் யோகினும் இல்லை. பட்டை அடிச்சுட்டு தான் ஊரை ஏமாத்துறவனுக்கு போய் பட்டை என்னாகுது, கொட்டை என்னாகுது. கண்டிப்பாக பட்டை அடிக்காத எத்தனை பேர் ஊரை ஏமாற்றின்னுக்கிறான். அதனால் பட்டை போடாதவெல்லாம் நல்லவன், பட்டை போட்டவெல்லாம் கெட்டவன்லாம் கிடையாது. இந்த பட்டை போடுறதுக்கு காரணம் ஏமாத்துறவனுங்கிறான், ஏமாத்தாத சத்தியத்துக்கு வாழறவனும் இருக்கிறான். இந்த பட்டையினுடைய காரணம் என்னன்னா முப்பொருள் உள்ள உலாவது. அந்த முப்பொருளை பதின்னு பேர் இந்த இடத்துக்கு. இந்த பதியை நீ ஒவ்வொரு நாளும் உணரணுன்றதுக்காக தான் பெண்களுக்கு பொட்டு வைக்கணும் அங்கே. ஏன்னா அவனுடைய உணர்வை அங்கே உண்டாக்கிக்கணும். நம்ம தொட்டால் தான் ஒரு உணர்வு வரும். அந்த தொடர்றதுக்காக தான் அந்த பொட்டு வைக்கிறது, அதை தொடர்றதுக்காக தான் அந்த விபூதி பூசுறது, அதை தொடர்றதுக்காக தான் திருஷ்ணம் விடுறது. இது எல்லாம் இறைவனுக்காகவும் தனக்குள்ளே இருக்கிற இந்த முப்பொருளை உணர்றதுக்காகவும் 3 நாமம், ஒரு 2 இடைகளை போடுவான், 2 நடுவில் ஒரு செம்பன்னு போடுவான். அப்போது இடைகளைன்னா சூரிய சந்திரன் பேர், நடுவில் சிகப்பு போடுறது அக்னிகலைன்னு பேர். அதே மாதிரி 3 வெள்ளை இப்படி போட்டு முப்பொருள் இருக்குதுன்னு அர்த்தம். நடுவில் அக்னிகலை ஓடுதுன்றதுக்கு பட்டை போட்டு குங்குமம் வைப்பான். கணவன் மனைவியோட வாழறவன் குங்குமம் வைப்பான், மனைவி கிட்ட தொடர்பு இல்லாதவன் வெறும் பட்டை மட்டும் போடுவான். ஏன்னா பெண்ணுன்றவ சிகப்பு, ஆணுன்றவன் வெள்ளை, ஆணுன்ற விந்து வெள்ளை, பெண்ணுன்ற சுரோனிதம் சிகப்பு. அதனால் அந்த பெண்ணினுடைய பொட்டியும் வச்சு அதையும் வச்சு அவனுக்குள்ளே இருக்கிற உணர்வு அந்த பதியை தூண்டி விடுறதுக்கு பட்டை போடுறானே தவிர ஊரை ஏமாற்றி அவனுக்கு என்ன வரப்போகுது? இது இந்த ஏமாத்துறோம் சொல்கிற விஷயம். இது இவன் ஊரை ஏமாற்றிக்கின்னு பட்டை போடுறவனை ஏமாத்துறான்னு சொல்லிக்கின்னு தெரியுற பல பேர் இருக்கிறான். அது மாதிரி ஆளுங்க சொல்லுவாங்க. அருமையான பதில். சாமி, இந்த மனித பிறவி இருக்கு இல்லைங்களா? ஆமாம். இந்த மனித பிறவிக்கு வந்து எது சாமி, பிறப்புக்கு எது சாமி காரணம்? எதுவாக இருக்கும்? ஆசையாக இருக்குமான்னு எனக்கு ஒரு நாம் செஞ்ச அந்த கர்மா தான் நமக்கு பிறவிக்கான காரணம். உலகத்தில் மனுஷன் மட்டும்தான் அந்த கர்மாவை காரணம் இல்லை, எல்லா உயிரினத்துக்கும் காரணம் நாம் செஞ்சக்கூடிய கர்மா. அவங்க செஞ்ச கர்மாவை ஒரு பிறவி எடுத்து இதை கழிச்சிருப்பா, ஒரு பிறவியை கொடுத்துட்டு இந்த பிறவி இந்த ஒரு பணம் ரஜினி படம் இருக்குது, எத்தனை கோடி கொடுத்துருவாங்க, இத்தனை நாளுக்குள்ளே நீ இந்த பணத்தெல்லாம் காலி பண்ணிட்டா
இந்த சொத்தெல்லாம் உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டேட்டுக்குள்ளே அதை காலி பண்ணணும். அதை போல் இறைவன் நமக்கு ஒரு பிறவியை கொடுத்துட்டான். அந்த பிறவிக்கு ஒரு நாளை குறிச்சிட்டான். பிறந்த நாள் மட்டும்தான் நமக்கு தெரியும், போகிற நாள் நமக்கு தெரியாது. அதனால் தெரியாத நாள் தான் பிறந்த நாளே கும்பிட்டுக்கிறோம். போகிற நாள் தெரிஞ்சுன்னா அதையும் சேர்த்து கும்பிட்டுடலாம். ஆனால் நல்ல வேலை அதை மறைச்சிட்டான் இறைவன். இல்லைன்னா அது பயந்து பயந்து கும்பிடும், கேட்கல மாட்ட முடியாது. ஜாஸ்தி ஆகாது. உனக்கு டேட்டு குடிச்சிட்டான், ரொம்ப ஆடுற சொல்லிடலாம். இல்லை எல்லாரும் ஒதுக்கிடுவாங்க. எல்லாரும் இப்போ டாக்டர்கிட்ட போகிறோம், உடம்பு சரியில்லை, நல்லா இருந்தால் சரி இன்னும் கொஞ்ச நாள் தாங்கும்பான்றாங்க. ரொம்ப வீக்காக இருந்தால் பார்த்து நடந்துக்குப்பா, வெயிட்டெல்லாம் தூக்காத, சீக்கிரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நாள் தெரிஞ்சால் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தெரிஞ்சிடக்கூடாது. தெரிஞ்சால் இந்த உலகம் நல்லா இயங்காது அப்படின்னு என்ன பண்ணால் அந்த தேதியை மறைச்சிட்டான். அந்த தேதியை மறைச்சிட்டு நீ வந்ததே தெரியாமல் வாடு. யாராவது திருத்தத்துக்கு வருவாங்க. ஒரு வேளை உனக்கு கொடுப்பனை இருந்தால் அந்த சொல்லை கேட்டு உன் வாழ்க்கையை மாற்றிக்க அப்படின்னு இறைவன் நல்லதையும் படைக்கிறான், கெட்டதையும் படைக்கிறான், மகானையும் படைக்கிறான், மடையனையும் படைக்கிறான். யார்? இறைவன். நாம் யாரை பிடிச்சா கரை சேருவோம்? மடையனை பிடிச்சா கரை சேருவோமா, மகானை பிடிச்சா கரை சேருவோமா, நாம் முடிவு பண்ணிக்கணும். அப்போ பிறவிக்கு காரணமான ஒரு பொருள் எதுன்னு சொன்னால் நாம் செஞ்ச பாவ புண்ணியம்ன்ற மொத்தமாக இருக்கிற அந்த கர்மா. அப்போ வந்துட்டோம், ஒரு நாள் போக போகிறோம். இந்த வந்ததுக்கும் போகிறதுக்கும் வாழ்க்கை நடுவில் ஒரு வாழ்க்கைன்னு ஒன்றுக்குது. அந்த வாழ்க்கையில் நான் என்ன பண்ண போகிறேன்? கர்மாவை சேர்க்க போகிறேன்னா இல்லை வாங்கின்னு வந்த கர்மாவை அழிக்க போகிறேன்னா அப்படின்றத முடிவு பண்ணி வாழணும். வாங்கின்னு வந்ததை செலவு பண்ணோம்னா நீ செய்யறதை நிறுத்தணும். நீ பாட்டுன்னு செஞ்சுனே இருந்தனா இது எப்போ நீ கழிப்ப? அப்போ கழிக்க முடியாது இல்லையா? அப்போது இங்கே எல்லா வேலையும் செய்யணும், நான் செய்கிறேன்ற நினைவு இல்லாத செய்யணும். அப்படி செஞ்சால் என்ன ஆகும்பானா, நீ வேலை செய்வ, அந்த வேலையோட கர்மா வந்து நமக்கு வராது. அப்போ அது வரலன்னா என்ன ஆகும்? ஏற்கனவே நீ வச்சுருக்கிற வேலை செய்கிற சம்பளம் வரலன்னா என்ன ஆயிருக்கும்? ஏற்கனவே சேர்த்து வச்சுக்கிற பணத்தை செலவு பண்ணோம் இல்லையா? கொரோனா வந்துச்சு. கொரோனா வந்தவொடனே யாருக்கும் வேலை இல்லை. யாருக்கும் வேலை இல்லைன்னாலும் யாருக்கும் சம்பளமும் இல்லை. யாருக்கும் சம்பளம் இல்லைன்றதுனால என்ன ஆச்சு? ஏற்கனவே அந்த டப்பா இந்த டப்பாலாம் போட்டு வச்சதெல்லாம் பொறுக்கி எடுத்து செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். செலவு பண்ண டப்பாவும் காலியாகி போச்சு. அதுக்குள்ளே கொரோனா முடிஞ்சு போச்சு. அதை போல் நாம் வந்துட்டோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். செயல் எல்லாத்தையும் செய்யணும். இது நான் செய்கிறேன்ற செலவு நினப்பு இல்லாமல் வேலை செஞ்சுனே வந்தால் கர்மா அதோடு நின்றுடும். நமக்கு கர்மாவும் இல்லை, பாவமும் இல்லை, புண்ணியமும் இல்லைன்ற நிலைக்கு போன உடனே ஏற்கனவே டெபாசிட் ஆகியிருந்ததெல்லாம் இப்போ இறைவன் எடுத்து நம்ம கொடுத்துக்கினே இருப்பான். எப்பா இவ்வளோ இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுன்னு கொடுத்துக்கினே வந்து அதுவும் ஒரு நாள் இல்லாத போயிடும். அதுவும் ஒரு நாள் இல்லாத போனால் என்ன ஆகும்? மனம் தெளிவடையும். இன்றைக்கி நாம் இவ்வளோ பேரும் வந்து இங்கே உக்காந்துக்கிறோம்னா சும்மா உக்காந்து, வீட்டில் பட்டு புடவை இருக்குது, சுடிதார் இருக்குது, போட்டுக்க வகை வகையாக நகை நட்டு இருக்குது. யாரும் எதையும் போடாமல் ஒரு வெள்ளை புடவை வெள்ளை சுடிதார் போட்டு இங்கே வந்து உக்காந்துக்கிறாங்கன்னா காரணம் என்ன? என்ன சாமி காரணம்? மனம் தெளிவடைஞ்சிடுச்சு. மனம் தெளிவடைஞ்ச உடனே எல்லாம் இருக்குது, எனக்கு எதுவும் வேணாம். அப்போ இந்த பக்குவம் எங்கேருந்து வந்தது? செய்யக்கூடிய பாடம் இது மட்டும்தான் உண்மை. இந்த ஒன்றே இருந்தால் நிலையாக இருந்தால் போதும்னு ஏதோ ஒரு பக்கம் நம்மளை வந்து நிறுத்துது இல்லையா? இப்போ செய்யக்கூடிய செயலுக்கு கர்மா வருமா? வராது. பாவம் வருமா? வராது. புண்ணியம் வருமா? வராது. எதுவுமே வராது. எதுவுமே வரலைன்னா நான் ஏற்கனவே பண்ணதெல்லாம் அனுபவிச்சுட்டு அதையும் முடிச்சிடுவேன். அதையும் முடிச்சுட்டு இந்த யோகத்தையும் நான் பண்ணின்னு இருக்கும்போது எனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை வரும். அதை நோக்கி இந்த பாடம் நம்மளை தள்ளிக்கொண்டு போகும். இப்போ குருநாதரும் அதை நோக்கி தான் நம்மளை தள்ளின்னு போகிறாரு. புரியுதுங்களா? அப்போ பிறவி எடுத்ததுக்கான காரணம் கர்மா. ஆனால் அதை விட முக்கியமான காரணம் என்னன்னா, பிறவி எடுத்ததுக்கு அடிப்படை காரணம் நான் இறைவனை மறந்துட்டது தான். மறந்துட்டேன். இந்த பிறவி கொடுக்குறேன், இந்த பிறவிலையாவது நீ யாருன்னு தெரிஞ்சுக்கோ. நீ யாருன்னு தெரிஞ்சாதான் இறைவன் யாருன்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ யாருன்னு ஒருத்தன் தெரிஞ்சிட்டான்னு சொன்னால் அவனுக்கு கர்மான்ற பந்தம் இருக்காது. தான் யாருன்னு ஒருத்தர் உணர்ந்துட்டான்னு சொன்னால் இறைவன் அவனுக்கு உலகத்தோட வாழவே முடியாது. அவன் இருக்கக்கூடிய இடம் இறைவன் இருக்கக்கூடிய இடமா மாறிடும். புரியுதுங்களா? அப்போ இறைவனை போய் எந்த உயிர் போய் சேர்ந்ததோ அதுக்கு கர்மான்ற ஒரு பந்தம் இல்லை. கர்மான்ற ஒரு பந்தம் இல்லாதனால பிறவின்ற ஒரு தொல்லையே அதுக்கு இல்லாத போயிடும். அப்போ எதை மறந்துட்டோம்? இறைவனை மறந்ததுனால திரும்பி மனுஷனாக பிறக்க வைக்கிறான். திரும்ப இறைவனை பிடிச்சிட்டா இங்கே வர வேண்டிய வேலையே கிடையாது. கைலாசத்தில் ஒரு தோட்டம், அந்த கைலாசத்தில் ஒரு தோட்டத்தில் ஒருத்தர் போய் பூ பறிக்க போனார்.
வேற ஒன்றும் பறிச்சா பண்ண போல. எதுக்கு பூ பறிச்சாரு? சிவனுக்கு அர்ச்சனை பண்ணணும்னு போனவர் தான் அவர். நல்ல நோக்கத்தோடு தான் போனார். எங்கே போனார்? கைலாசத்தில் போனார். பூமி கூட வரல அவர். அங்கே 2 பேர் உழவு போய்க்கிறாங்க. ஒரே ஒரு சின்ன மயக்கம். ஆகா, எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க. இவர் நினச்ச ஒரே செகண்டு அங்கே ஒருத்தருக்கு பிளிங்க் ஆகி போச்சு. வாங்கினா உனக்கு என்ன வேலை சொன்ன, நீ என்ன வேலை பண்ண? பூ பறிக்க போனியே, பூ பறிச்சுட்டு வந்தியா? போன வரதெல்லாம் நீ ஏன் பார்த்துட்டல? அப்போ உன் மனசில் ஒரு சஞ்சலம் வந்ததில்ல, இந்த சஞ்சலத்தை தீர்க்கணும்னா உன்னை பூமிக்கு அனுப்புகிறேன், அதெல்லாம் தீர்த்துட்டு வந்துடுறான். நாமளும் கூட மனசில் இருக்கிற சஞ்சலத்தை தீர்க்கறதுக்கு தான் பூமிக்கு வந்தோம். அதை மறந்துட்டோம். யாரோ ஒரு குருமார்கள் வந்து நீ எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுக்கடான்னு ஒருத்தர் வந்து உணர்த்துறாரு. அந்த உண்மையை உணர்ந்துட்டு போனால் திரும்ப கைலாசத்தில் இடம் கிடைக்கும், இல்லைன்னா ஊருக்கு வெளியே இடம் கிடைக்கும். புரியுதா? சுந்தரரோட வாழ்க்கை அதை தான் சொல்ல வருது. அதுதான் சாமி. அடுத்த சாமி, நம்ம அகஸ்தியர் பாடல வந்துட்டு சக்தியே பராபரம், ஒன்றே தெய்வம் அப்படின்னு சொல்றாரு. அது வந்து ஒன்றே தெய்வம் அப்படின்னா அவர் சொல்ற நிலையில இருந்து சொல்றாரு. அது வந்து எப்படி சாமி நமக்கு உணர்த்துறாரு சாமி? சக்தியே பராபரம்னா பராபரத்துக்கு அளவே சொல்ல முடியாது. ஆனா அந்த அளவில்லாத பராபரம் சக்தியோட வடிவம் எடுத்தது தான் இவ்வளோ உருவமாக இருக்குது. யாரை மறந்துச்சு? நம்ம எல்லாரும் யாருன்னா சக்தியோட வடிவம். ஏன் வந்து பூமியில் பிறந்திருக்கிறோம்? ஏன் நான் சக்தின்னு தெரியாமலே வாழ்ந்துருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் சிவனை மறந்துட்டோம். சிவனோட ஒடுக்கத்தில் இருக்கும்போது நமக்கு பிறவி இல்லை. ஏன்னா அங்கே சக்திக்கே வேலை இல்லை. இறைவன் என்ன பண்ணுறான்? என்னோட நீ உடங்கியிருந்தா இந்த உலகத்தில் செயல் யார் பண்ணுவா அப்படின்னு தனக்குள்ள இருக்கிற அந்த சக்தியை பிரித்து இவ்வளோ கூட்டத்தை உருவாக்கிச்சு. நாம் எல்லாரும் இந்த சக்தியோட வடிவம் தான். சக்தியோட வடிவம் ஏன் சாகணும் அப்படின்னு சொன்னால் சிவனை மறந்தது எல்லாமே செத்து தான் போகும். சிவன் யார் சாமியப்பா? தான் ஆன்மா தான் சிவம். மனமாக இருக்கும்போது அது சக்தியாக வேலை செய்து இந்த மனம் தன்னோட செயலெல்லாம் நிறுத்திட்டு தான் ஆன்மான்ற அந்த பேரானந்த நிலையை உணரும் போது அதுவே சிவமாக மாறி நிற்குது. இதுதான் இங்கே நடக்கணும். இந்த நடக்கிறதுக்காக தான் இவ்வளோ வேலையும் நடக்குது. புரியுதுங்களா? சக்தியாக வரும்போது உருவம் பலவாக பிரியும். சிவமாக இருக்கும்போது பல உருவம் ஒரு பொருளை போய் ஒடுங்கும். அப்போது சக்தியே பராபரம்னு சொன்னது, பராபரம்ன்றது அளவு இல்லாதது, அளக்க முடியாதது, சொல்லி மாளாதது அப்படின்றது. சிவன்றது ஒரே பொருள். ஒரு பொருளே இவ்வளவும் மறந்து இருக்குது. மறந்து போச்சு. நீ யாருப்பா? நான் முனியாண்டி, நான் சுப்பேன், நான் குப்பேன் அப்படின்னு சொல்கிறது. நான் யாருன்னா நானே சிவம் சொல்ல தெரியல. சிவம் யாருன்றதை உணரல. காரணம் என்ன? யாருன்னு காரணம் நான் யாருன்னு உணராதனால சிவம் யாருன்றதும் தெரியல. ஒரு அநாத பையன், இப்போ நம்ம வீட்டில் பசங்க இருக்கிறாங்க, உங்கள் அப்பா யார் அப்படின்னு கேட்டால் யாரை சொல்லுவாங்க? எங்கள் அப்பா என்னாருன்னு சொல்லுவாங்க. காரணம்னா அப்பா கூடவே இருக்கிறாங்க. ஒரு அநாத ஆசிரமம், எப்படி பிறந்தோம் தெரியாது, எப்படி வளர்ந்தோம் தெரியாது, எப்படி வாரம் தெரியாது. அப்போ உங்கள் அப்பா யாருப்பா? தெரியாது. அப்போ அப்பான்றது தெரியாத ஒரு வாழ்க்கை மாதிரி நம்ம வாழ்ந்துருக்கிறோம். இப்போ அப்பனோட வாழ்ந்திருந்தா அப்பனோட பேரை சொல்லியிருப்போம்ல. நம்ம அப்பனை தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். அநாத ஆசிரமத்தில் வாழ்ந்துருக்கிறோம். உண்மையான அப்பன் சிவன் தான். அந்த சிவன் தான் அப்பன்னு புரிஞ்சுன்னு சொன்னால் நாம் அநாதை இல்லாமல் அவன் சேர்த்துப்பான். புரியுதுங்களா? அப்போ இந்த அநாத ஆசிரமத்துலேருந்து வீடு தேடி போவோம். தான் வீடு யாருன்னு தெரிஞ்சுப்போம். அப்போ வீடு தெரிஞ்சால் தானே வீட்டுக்கு போக முடியும். இல்லைன்னா காலத்துக்கு அநாத ஆசிரமம் மாதிரியே பிறந்து யார் பேரோ சொல்லுமே தவிர உண்மையான அப்பனோட பேரை சொல்ல தெரியாது. புரியுதுங்களா? இதுதான் சாமி. அடுத்த சாமி, இப்போ வீட்டில் வந்து எல்லா வீட்லேயுமே வந்து காமாட்சி அம்மா விளக்கு வைக்கிறாங்க சாமி. ஆமாம். அந்த விளக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழியில் கூட ஒரு எண்ணெய் ஊற்றி திரி வைக்கலாம். ஆனால் அந்த காமாட்சி விளக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விளக்கு வாங்கும் போதே ஒரு அரும்பு வந்து பார்க்குறாங்க. இத்தனை அரும்பு உள்ள வந்து காமாட்சி ஏறு வரிசையா இறங்கு வரிசையான்ற மாதிரி சொல்கிறாங்க. அது எதனால சாமி? அதாவது அதை முக்கிய யார் மகான்கள் வந்து 1000 பேர் 1000கள் சொன்னாலும் இதுதான்ப்பா தெய்வம்னு அந்த தெய்வத்தோடவே போய் அடைஞ்சிட்டால் கூட மனுஷனோட மனசு எப்படி தெரியுமா? அவன் நம்பினதே காட்சி, அவன் கொண்டதே கோலம்னு வாழக்கூடிய உலகம். நீ எவ்வளோ வேணா சொல்லிக்கோ, எவ்வளோ வேணா பாட்டு பாடு, எனக்கு அதெல்லாம் வேணாம். எங்கள் அப்பா ஒரு தெய்வத்தை காட்டிக்கிறார்,
இதுதான் குல தெய்வம், இதுதான் உன்னோட தெய்வம், இதை கும்பிட்றா, இதுக்கு ஆடு வெட்டு, கோடி வெட்டு, இல்லை எதுவும் நீ சாப்பிட்றதாச்சும் படைச்சு பண்ணு, இல்லை எதுவுமே பண்ண முடியாலும் அதுக்கு ஒரு வேப்பிலையாச்சும் போடு அப்படின்னு சொல்லி எனக்கு ஏதோ ஒரு தெய்வத்தை காட்டியிருக்கிறாங்க. அதை தான் நான் கும்பிடுவேன்னு வாழக்கூடிய உலகம். அப்போ இந்த உலகத்தை மகன்களுக்கு தெரியும், நாம் என்ன காட்டு கற்றுனாலும் இவங்க யார் மண்டையிலும் அது ஏற போகிறது இல்லை. அவங்கவுங்க செய்கிறது தான் செய்ய போகிறாங்க, செய்யட்டும் செய்யட்டும். இப்போ உங்களுக்கு ஒரு தெய்வம், உனக்கு ஒரு குலதெய்வம், எனக்கு ஒரு குலதெய்வம்னு இங்கே 1000 பேருக்கு 1000 குலதெய்வங்குது. ஆனால் வீட்டில் ஏற்றுற விளக்கு ஒரே விளக்கு. அப்போ அவங்க உஷாராக என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு இப்படிலாம் சொன்னால் புரியாது அப்படின்னு நீ 1000 தெய்வத்தை ஒன்றா கும்பிடு, ஆனால் வீட்டில் ஒரே விளக்கு ஏற்று. அந்த விளக்கு எப்படி இருக்கணும்? காமாட்சி அம்மன் விளக்காக தான் இருக்கணும். அந்த காமாட்சி அம்மன் விளக்கு கூட எப்படி இருக்கணும்னா 2 யானை வந்து தும்பிக்கையில் போய் போகிற மாதிரி தான் இருக்கணும். எவ்வளோ தெளிவாக அங்கே ஏற்றோன்ட்டான் பாரு. உன் மனசை திருத்த முடியாது, மாற்ற முடியாது, ஆனால் உன்னை அறியாமலே இந்த ஞானத்தை உன் வீட்டு வரைக்கும் ஏற்றோந்து வைக்கிறேன்னு அவங்க வைக்கிறாங்க. அந்த யானை 2 யானை, ஒரு யானை வச்சா போதாதா? தலைக்கு பின்னாடி ஒரு யானை வச்சான்னா பத்தாது. 2 யானையும் வச்சுக்கிறாங்க. ஏன் 2 யானை வச்சுக்கிறாங்கன்னா, இந்த 2 மூச்சு தான் உனக்குள்ளே ஓடுது. இந்த 2 மூச்சையும் நீ ஒன்று சேர்த்து முன்னாடி திரி எறியுது பார்த்தியா, அந்த திரி தான் அக்னிகலை. இந்த 2 யானைன்றது 2 மூச்சுப்பா. இந்த 2 மூச்சை நீ ஒன்று சேர்த்து அக்னி கலைன்ற அந்த திரியை ஏற்று. திரியை ஏற்றினா என்ன பாவம்? நீ எந்த தெய்வத்தை கும்பிடுறியோ அந்த தெய்வமாக நீ ஒரு நாள் மாறுவ. இதுதான் ஒரு வீட்லேயும் நீ குளிக்காமல் போகிற, செய்யாத போகிற, ஒரு விளக்கையை தூங்கி அந்த உடனே ஒரு தெய்வத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு தெய்வத்தோட பேரை சொல்லி ஒரு விளக்கை ஏற்று. இதோட காரண காரியம் தெரியாமல் கூட ஏற்று. உனக்கு கொடுப்பனை இருந்தால் உன் வாழ்நாளே அதுக்கான காரண காரியம் புரிஞ்சிடும். ஒருவேளை இதில் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூட இனிமேல் காரண காரியம் புரிஞ்சிடும். இதை கேட்குற எல்லாருக்கும் இன்னைக்கு தான் புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? இதுதான் சாமி. எல்லா மகான்கள் வந்து எதையுமே சாதாரணமாக செய்யவே இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் ஜனங்களுக்கு சொன்னால் புரியாது, குழப்பம் வந்துடும்னு எதுவும் நீ பார்க்க வேணாப்பா, எந்த தெய்வத்து பேர் ஒன்றா சொல்லி ஒரு விளக்கு ஏற்றிடுன்னு சொல்லிட்டாங்க. புரிஞ்சுதாப்பா? காமாட்சி விளக்கு நம்ம சும்மா ஏற்றலை. சரிங்க சாமி. எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். உலகத்தில் இருக்கிற குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்த ஐயா சீடர்களுக்கும் எல்லோருக்கும் ஆத்மா வணக்கம். சீடர்கள் எல்லோரும் சேர்ந்து 3ஆம் ஆண்டு செய்யும் பூஜை இது. குருவுக்கும் சீடனுக்கும் உள்ள தொடர்பு நீங்கள் எல்லோரும் அறிய வேண்டும். நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். ஸ்ரீபெரும்புத்தூர்ல மே 17ஆம் தேதி நடக்குது. உலகத்தில் உள்ள அனைத்து ஐயாவோட சீடர்களும் விழாவை சிறப்பித்து கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை ஒழிக்க நல்ல மனிதனாக வாழ நம் குருநாதரை போல இருக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு குரு பூஜை அன்று தீய எண்ணங்களை அழிக்க வாரீர் வாரீர். எல்லாருக்கும் ஆத்மா வணக்கம். தீய எண்ணங்களை அழிக்க நல்ல மனிதனாக வாழ்வை காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவுக்கு வருக வருக என்று வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். தனக்குள்ள ஆன்மாவை சுட்டிக்காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அன்புள்ளம் கொண்ட சீடர்கள் அனைவரும் கலந்து கொள்ள வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். கொரோனா காலத்தில் என் கண்ணை திறந்த என் குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை விழாவிற்கு வாரீர் வாரீர் வாரீர். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். கடைசி காலத்தில் எடுத்து செல்லும் 2 பொருட்கள் பாவம் புண்ணியம். அந்த பாவ புண்ணியத்தை சேர்ப்பது எப்படி என்று அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை நடைபெறுவதால் அனைவரும் கலந்து கொள்வீர் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். பிறவி அறுக்கும் எப்படி என்ற காட்டிய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை சீடனுடைய அடிப்படை கடமை. இது அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஆத்மா வணக்கம். அனைவருக்கும் ஆத்மா வணக்கம். அழிய போகும் உடலுக்கு ஆசைப்படாதே, அழியாத உன் ஆன்மாவை பிறப்பை அறுப்பது எப்படி என்று உணர்த்திய குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை. அனைவரும் வாரீர் வாரீர் வாரீர். ஆத்மா வணக்கம். ஆத்மா வணக்கம். குடும்பத்தில் இருந்து தனக்குள் இருக்கும் கடவுளை அறிய வைத்த குருவுக்கு 3ஆம் ஆண்டு குரு பூஜை ஸ்ரீபெரும்புத்தூர் வன்னியகுல சத்திரத்தில் நடைபெற உள்ளதால் அனைவரும் சீடர்களும் பக்தர்களும் கலந்து கொள்ளுமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறோம்.